படிப்பு சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா நீங்க எந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்க போறீங்கன்னா, மீனம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அனுபவ அறிவு தாங்க. மீனம் ரொம்ப ஓல்டு சோல், ரொம்ப பழைய சோலை தான் சொல்லுவாங்க. நிறைய பிறவிகள் தாண்டி வரக்கூடிய கடைசி ராசி தான் மீனம். மேஷம் முதல் ராசி, முதல் ராசி மேஷம்னா ஃபர்ஸ்ட் ராசி மேஷம் தான். 12வது ராசி கடைசியா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் மீனம். அப்போ இந்த மீனத்தோட அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வர போறாரு. அப்ப 5ஆம் இடத்துல வரும்போது என்ன பண்ணுவாரு, உங்களுடைய அறிவு ஞானத்தை இதெல்லாமே ரொம்ப விரிவாக்குவாரு, ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுவாரு. ஏன்னா உங்க ராசியை வர 9ஆம் பார்வையை பாக்குறாரு இல்லையா. சோ அப்போ உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானம், இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா புது புது ஆட்கள் உங்க லைஃப்ல வர ஆரம்பிப்பாங்க. புது புது ஆட்களை நீங்க மீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்க நிறைய உங்களை கைட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி உங்களோட அப்பாவோட பேச்சு, படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒரு டவுட் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்துல மாற்றம் உங்களுக்கு வேணும்னா உங்க அப்பாவோட பேச்சை கேளுங்க. அவர் மாதிரி ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கவே முடியாது. இல்ல உங்களோட டீச்சரோட பேச்சு கேளுங்க, அவங்கள மாதிரி ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கவே முடியாது. ஏன்னா ஜென்ம சனியில இருக்கும்போது சில விஷயம் நம்மளுக்கு புரியாது, தடையா இருக்கும். சில விஷயம் நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸை கூட கொடுக்கும். ஆனா நம்ம அடுத்தவங்க கிட்ட அந்த கேட்கக்கூடிய அந்த அட்வைஸ்ல கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவும் ஞானமும் உங்களுக்கு கிடைக்கும்.